வா துளசி. நீ வலது கால் எடுத்து வச்சு உள்ள வா. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே புகுந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதை யோசிச்சு தயங்குறியா? அது எங்கேயும் உள்ள நடப்பு தானே அண்ணி. அது எதுக்கு சொல்றதுன்னா, கடைசி நேரத்துல கூட பொண்ணும் மாப்பிளையும் மாறி போலாங்கிற விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. இங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை. துளசி தான் இந்த ஜமீனோட அடுத்த நாச்சியா. துளசி நாச்சியாரா இன்னைக்கே அடி எடுத்து வச்சு நீ உள்ள வா தங்கம். சின்னம்மா உள்ள போங்க. போதும். என்னாச்சு? நல்ல சௌரியமா உட்காரு. எந்த நாச்சியாரா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுவதானே, அந்த தைரியம் எங்க? பூட்டை உடைச்சு நீ குழந்தைங்களை காப்பாத்தினியே, அப்போ நீ இப்படிதான் சொன்ன. அப்போ நானும் அங்கதான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் உன்னை கோயில்ல வச்சும் பார்த்தேன். அப்போ உன் புத்திசாலித்தனத்தை ரசிச்சேன். நான் தீர்ப்பு சொன்ன பஞ்சாயத்து ஒண்ணுக்கு நீயும் தீர்ப்பு சொன்னியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அபிராமி நாச்சியாரா நீ இருந்தா நீ என்ன தீர்ப்பு சொல்லுவேன்னு உன் ஜோட்டு பொண்ணுங்க உன்கிட்ட கோயில்ல வச்சு கேட்டாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அப்போ நீ சொன்ன தீர்ப்பும் சரி, கொடுத்த விளக்கமும் சரி. யார் இவ? இந்த சின்ன வயசுல இவ்ளோ அறிவா யோசிக்கிறாளேன்னு ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். அப்பவே நீ என் மனச அசத்திட்ட. அப்புறம் உன் ஊர் ஆளுங்க முன்னாடி சிவகாமிக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சிங்கம் மாதிரி நின்னியே, அந்த தைரியத்தை பார்த்துதான் நீதான் என் மருமகன்னு நான் முடிவு பண்ண. அப்படி பார்த்தவள இப்போ இப்படி பார்த்ததும், இப்போ எது நெசோன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. அட என்னம்மா நீங்க? அன்னைக்கு சின்னையாவுக்கு தேல் கொட்டினப்போ அழுது புலம்புனது நீங்க தான். பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றப்போ தெறிக்க வர்றதும் நீங்க தான். அப்ப எது நசம்னு கேட்கவா முடியும்? அதான் சிரிப்பு வந்தா சிரிக்கிற மாதிரி, கூச்சம் வந்தா கூச்சம் தானே படுவாங்க. புது இடம், புது மனுஷங்க. அதுவும் இல்லாம சுத்தி நின்று எல்லாரும் பார்க்கும்போது கூச்சம் வரதானே செய்யும். அது சகஜம்தானம்மா. அப்படி சொல்லுங்க சின்னையா. எல்லா நேரமும் சீறிக்கிட்டே இருந்தா சிங்கத்துக்கு கூட மரியாதை இருக்காதுமா. அப்படிதான் எங்க சின்னமாவும். தேவைப்பட்டாதான் ஆர்ப்பாட்டமே, இல்லைனா அடக்க ஒடுக்குந்தான். இல்லையா சின்னம்மா? டேய், என் மருமகளை நீ எப்படா பார்த்த? இந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் முதத்தட பார்த்த. ஏன் 6 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன்னு வைங்களேன். இப்ப அதுக்கு என்ன பெரிய ஐயா? என்ன கேக்குறீங்க?
அம்மா மாமியார் கெத்த காட்டுவாங்க, அதை நாங்க பார்த்துட்டு நிக்கணுமா? சின்னம்மாவுக்கு நாங்க இருக்கோம்ல. எது மாமியார் கெத்த காட்டுறேனா? புடிங்க அவனை. ஆத்தாடி. ஆ, சும்மா ஒரு தமாசுக்கு தாமா அதுக்குன்னு அடிக்க வரீங்க? ஆ, எனக்கெல்லாம் சும்மா கண்ணை காட்டினா பத்தாதா? நான் தான் அடங்கி போயிடுவேன்ல. துளசி, வீட்டுக்கு வந்ததுல இருந்து துருதுருன்னு இருக்கானே, இவன் யாருன்னு தானே பாக்குற? ஆ, அவர் மட்டும் இல்லம்மா, நீங்க, மாமா, அப்புறம் அவரு, உங்க 3 பேரையும் தெரியுது. மத்த யாரையும் யாரு என்னன்னு தெரியல. நீங்களே சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. மாமாவை தான் உனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன். அது மாணிக்கம் அண்ணன், நம்ம ஜமீனோட கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிறவர். எனக்கு ஒரு அண்ணனா, கூடவே இருந்து ஆலோசனையும் சொல்லுவாரு. வணக்கம். வணக்கம்மா. நீங்க அன்னைக்கு மீன் பிடிச்சப்போ நானும் பக்கத்துல தான் இருந்தேன். ஆ, ஞாபகம் இருக்கு. ஆனா யாருன்னு தெரியாது. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிம்மா சரிம்மா சரிம்மா. ம். அப்புறம் இவர் என்னோட குழந்தை, உன் மாமனாரோட கூட பிறந்த தம்பி. உனக்கு சின்ன மாமனாரு. வணக்கம். வணக்கம். அது செண்பகம், என்னோட ஓர்படியா. உனக்கு சின்ன மாமியார். அது கோமதி, என் நாத்தனார், உன் மாமனாரோட தங்கச்சி. ம். வணக்கம். வணக்கம். பக்கத்துல நிக்கிறது அவங்க வீட்டுக்காரரு. அது அவங்க பொண்ணு சூடாமணி. வணக்கம். அவரு சக்கரை, உள்ளூர் பையன்தான். வணக்கம். வணக்கம். நான் தான் முத்துவுக்கு சக்கரை. சின்ன வயசுல இருந்து பழக்கம். அப்படியே வீட்டுக்கு வந்தவன் வீட்ல ஒருத்தனா இருக்கான். ஆமா செண்பகம், பாண்டி எங்க? இங்க தானே இருந்தா? இங்கதான் கைங்க இருந்தா. பாண்டி, 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 இவங்க கிளம்புற வரைக்கும் கண்ணில் பற்றாதடா. எஸ்கேப். எங்க போனான்னு தெரியலையக்கா. ஓ சரி விடு. பாண்டிதுரை என் கொழுந்தனாரோட பையன்தான், முத்துவுக்கு அண்ணன். ஓ, அப்புறம் வேற யாரு? அவ்வளவுதான், எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டேன். இப்போ உனக்கு எல்லாரையும் தெரியுது இல்ல? அம்மா